ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா. ஓகேவா? ஸோ அட்டாமிக் ஸ்பெக்ட்ராவில் ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பார்க்க போறோம்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் மூலிமா, ஓகேவா, அந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் மூலிமா எதை பார்க்க போறோம்னா ஸ்பெக்ட்ரல் சீரிஸை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்பெக்ட்ரல் சீரிஸ். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரல் சீரிஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு அட்டாமிக் ஸ்பெக்ட்ரான்றது இப்போது சாலிட் லிக்விட் கேஸ்னு ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்களேன். எந்த ஒரு மெட்டீரியல் நம்ம எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக ஆட்டம் இருக்கும், ரைட்டா? ஸோ நான் அந்த மெட்டீரியலை ஹீட் பண்ணும்போது எனக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வெளில வரும்ன்றது நமக்கு காமனாக தெரிஞ்சது. நம்ம 50 யூனிட்ல படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அப்படி வெளில வர அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் நமக்கு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமா அப்ளை ஆகும்ட்டு 50 யூனிட்ல பார்த்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒயிட் லைட்டை நம்ம பாஸ் பண்ணால் நமக்கு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமா விப்ஜிஆர் வரும் அப்படின்ட்டு. இப்போது நான் ஒரு ஹைட்ரஜன் கேஸ் எடுக்கிறேன். ஓகேவா? ஹைட்ரஜன் கேஸ் ஸ்ட்ரைட்டாக ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமுக்கு வந்துடும். ஹைட்ரஜன் கேஸ் எடுத்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு டிஸ்சார்ஜ் டியூப், ஒரு டியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக வந்து என்னன்னா ஹைட்ரஜன் கேஸே இருக்குது. அண்ட் நாங்கள் வந்து ஒரு ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்? உள்ளார இருக்கிற கேஸ் எல்லாம் வேகமாக ஹீட் ஆகி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எமிட் பண்ணுமா. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் வைக்கிறேன். டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங்கில் புகுந்து எனக்கு வரும்போது இங்கே ஸ்பெக்ட்ரம் அப்டேன் ஆகல. அது எனக்கு எப்படி அப்டேன் ஆகுதுன்னா பாருங்கள், வெயிட் மினிட். ஸோ எனக்கு ஸ்பெக்ட்ரம் பார்த்தோன்னா இந்த மாதிரி அப்டேன் ஆகுது. டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் வழியாக புகுந்து இந்த சைடு வரும்போது இந்த மாதிரி அப்டேன் ஆகுது. ஓகேவா? இதில் என்னன்னா, இதில் என்ன பிரச்சனை கேட்டால், பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஒரு ஹைட்ரஜன் கேஸ் நான் ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கும்போது எனக்கு லைன் ஸ்பெக்ட்ரம் வருது. கரெக்டாக இது லைன் ஸ்பெக்ட்ரம் தானே? லைன் ஸ்பெக்ட்ரம் வருது. டிஸ்கிரீட்டாக இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தோன்னா இதிலே கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இது என்ன கலரில் இருக்குது? லைட்டாக ஆரஞ்சு ரெட்டும் கலந்த மாதிரி இருக்கா? இது வயலட்டும் ப்ளூவும் கலந்த மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ப்ளூவாக இருக்குது. இது வயலட் கலரில் இருக்குது. கரெக்டாக? அப்போது எனக்கு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமாக வராமல் ஹைட்ரஜன் கேஸை நான் ஹீட் பண்ணி டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் வழியாக அனுப்பும்போது அது வழியாக வர ரேடியேஷன், டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் வழியாக வர ரேடியேஷன் நான் ஸ்பெக்ட்ரம் எடுத்து பார்க்கும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி அதை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்குது. ஓகே, அதை மட்டும் அப்சர்வ் பண்ணியிருக்கு. இந்த கான்செப்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த கான்செப்ட்டுக்கு வரும். இங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆச்சு? லைன் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடியூஸ் ஆச்சு. இதை எமிஷன் ஸ்பெக்ட்ரம் நம்ம 50 யூனிட்ல தெளிவாக பார்த்துருக்கோம். அதை போய் செக் பண்ணி பாருங்க. பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஹைட்ரஜன் கேஸை விட்டுட்டு வேற ஒரு கேஸ் எடுக்கிறேன். ஓகேவா? அப்போது நான் வேற ஒரு கேஸ்ன்னு எடுக்கும்போது இதை ரப் பண்ணிடுறேன். இப்போது வேற ஒரு கேஸ்ன்னு நான் எடுக்கும்போது அதோட ஆட்டம் வந்து இப்படி இருக்கும் சும்மா. ஓகே, ஸோ சென்டராக வந்து நியூக்ளியஸ் இருக்கும். அதை சுற்றி ஆர்பிட் இருக்கும், ரைட்டா? ஆர்பிட் வந்து இருக்கும். இப்போது இங்கே இருக்கிற நான் ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நமக்கு படிச்சிருப்போம். ஆர் ஒரு ரேடியேஷன் வந்து நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரேடியேஷன் கொடுத்தா அது என்ன ஆகும்? அந்த எலக்ட்ரானில் பட்டு இந்த கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து, இதுக்கு முன்னாடி போர் ஆட்டம் மாடலில் தெளிவாக பார்த்துருப்போம், இந்த கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுமா? கரெக்டாக? கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ அப்போது அந்த எலக்ட்ரான் இங்கே கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு இங்கேருந்து வர ரேடியேஷனில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேவ் லென்த்தை மட்டும் ஆர் ஃப்ரீக்வன்சி, ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேவ் லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி மட்டும் அப்சர்வ் பண்ணிவிட்டு லோயர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகுது. ஓகேவா? அதுதான் நம்ம பார்த்துருப்போம். கிரவுண்ட் எனர்ஜி ஸ்டேட்டோட வேல்யூ என்ன? எலக்ட்ரான் வோல்ட்னு பார்த்துருப்போம். -13.6 எலக்ட்ரான் வோல்ட். அண்ட் இதுக்கு -1.51 இல்லை, ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு -3.4 வரும். ஓகேவா? ஸோ அது மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ இது கம்பேர் பண்ணும்போது இது லோயர் எனர்ஜி, தான் ஹையர் எனர்ஜி. ஸோ லோயர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி அதை அப்டைன் பண்ணிவிட்டு எனக்கு எந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் அது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா கவனிங்க. ஸோ ஒரு கலர் ஸ்பெக்ட்ரம் லைக் இங்கே கூட வச்சுறேனே. ஓகேவா? ஆர் இங்கே வைக்கிறேன். ஓகே, இப்போது இதில் நல்லா தெளிவாக பாருங்கள். இதில் எனக்கு ப்ரொடியூஸ் ஆன ஸ்பெக்ட்ரமில் ஒரு சில லைன் மட்டும், இங்கே லைன் ஸ்பெக்ட்ரம் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் வச்சு நான் பார்க்கும்போது இங்கே கலர் தான் வந்தது. ஓகேவா? அதுவே நான் லைன் ஸ்பெக்ட்ரம் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த் மட்டும் அப்சர்வ் பண்ணிவிட்டு எனக்கு டார்க் லைன் வருது. இது மாதிரி டார்க் லைன் வருது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே டார்க் லைனாக இருக்கிறது இங்கே கலர் லைனாக இருக்கும். ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரமில் இந்த கலர் எமிட் ஆகுது, இங்கே பார்த்தோன்னா அப்சர்வ் ஆகுது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமில். ஓகேவா? இது ஹைட்ரஜன் மட்டும் தான். அண்ட் இது மூலிமா என்ன தெரியுதுன்னா ஒரு கேஸுக்குமே நல்லா கவனிங்க, நம்ம என்ன ஸ்பெக்ட்ரல் சீரிஸ்க்கு போல, பட் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் இதை உங்களுக்கு புரியணும். ஸோ இப்போ நான் ஹைட்ரஜனுக்கு எடுக்கும்போது இது ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோதான்ட்டு வருதுல்ல, இப்படி தான் இருக்குன்ட்டு நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் நான் ஹீலியமுக்கு பார்க்கும்போது ஒரு ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. லைக் இங்கே லைன் வர மாதிரி, இங்கே லைன் வர மாதிரி. நான் அக்யூரேட்டான வேல்யூ சொல்ல காமனாக சொல்கிறேன். ஸோ ஹீலியமுக்கு இங்கே வர மாதிரி இருக்குது. அண்ட் நான் அடுத்தடுத்த ஆட்டம் எடுக்கும்போது ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட்டமுக்குமே ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. ஒரு ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் கிடைக்குது. ஓகேவா? ஒரு ஸ்பெக்ட்ரம் ரீஜன் கிடைக்குது. ஸோ அப்போது இதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேயோ இருக்கிற ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்லாம் தூரத்தில் இருக்கிற ஸ்டார்ஸில் எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் இருக்கும், எந்த மாதிரியான கேஸ் இருக்குது அந்த பிளானெட்டில் அப்படின்ட்டு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. எப்படின்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு இது டீப்பாக வேணுன்னா கீழே வந்து யூஆர் ஸ்டார்னு சொல்லுங்கள். யூஆர் ஸ்டார் ஆர் சிம்பிளாக ஸ்டார்னு மட்டும் சொல்லுங்கள். நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ இங்கே பண்ணல, இதே ப்ராசஸ் தான். நான் வேகமாக சொல்லிட்டேன். ஸோ என்னென்னா இப்போது
இதே கூட வச்சுக்கோங்க, இது ஒரு சன்னா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஒரு சன்னா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு பிளானட் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அந்த சன்லேருந்து வர ரேடியேஷன் இந்த பிளானட்டோட அட்மாஸ்பியரில் பட்டு ஸ்கேட்டர் ஆகி தான் இங்கே நம்ம ஒரு டெலஸ்கோப் வச்சிருக்கோம்னா அந்த டெலஸ்கோப்போட அந்த ரீஜனில் வந்து படும். ஓகேவா? அந்த ரேடியேஷன் அந்த ஃபோட்டான் தான் வந்து அந்த அந்த ரீஜனில் வந்து படும். ஸோ அப்படி அந்த ரீஜனில் படுற டேட்டா வச்சு நம்ம ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் கண்டுபிடிக்கிறது மூலிமா எந்த மாதிரியான ஆட்டம் வந்து இதாகும் கண்டுபிடிச்சலாம். ஸோ இந்த சன்னோட ரேடியேஷன் இருக்குல்ல, லைக் யூஏ கூட வச்சுப்போமே. ஸோ அது வந்து இங்கே படும்போது அங்கே அப்சார்ப்ஷன் நடக்குது. ஒரு சில ஃபோட்டான் வந்து ஒரு சில ஃபோட்டான் வந்து அப்சார்ப்ஷன் நடக்கும். ஸோ அப்சார்ப்ஷன் ஆகிட்டு எனக்கு இது மாதிரி ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் கிடைச்சுன்னா அப்புறம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த பிளானெட்டில் ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். சரி, ஓகே. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணுன்றதுக்காக தான் சொன்னேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்பெக்ட்ரல் சீரிஸ். ஸ்பெக்ட்ரல் சீரிஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போது கிரவுண்ட் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு இது மூவ் ஆச்சா? மைக் செக் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, மைக் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு செக் பண்ணேன். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ கிரவுண்ட் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு எனக்கு போதுப்பா. ஓகே. ரேடியேஷன் இது பண்ணிட்டு போகுது. இப்போது அதுவே அந்த ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் எவ்வளோ நேரம் இருக்குன்னு கேட்டால் ரொம்ப நேரம்லாம் இருக்காது. ஸ்பான்டேனியஸாக தான். ஓகேவா? ஸ்பான்டேனியஸ் டப்புன்னு கீழே வந்துடும். எவ்வளோ எவ்வளோ நேரம் தான் இருக்குன்னா 10⁻⁻8 செகண்ட் மட்டும்தான் மேலே இருக்கும். டப்புன்னு என்ன பண்ணினா இந்த ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து கீழே வந்துடும். நீங்கள் ஆர்பிட்னு எடுத்தீங்கன்னா இது என்ன இருப்பீங்க? இதை வந்து n = 1னும் இது n = 2 n = 3ன்னு இருப்போமா? அப்போது ஆர்பிட்னு பார்க்கும்போது அந்த ஆர்பிட்லேருந்து டக்குன்னு கீழே இறங்கணும். n2லேருந்து 1க்கு கீழே வந்துடும். ஓகேவா? எவ்வளோனா 10⁻⁻8 செகண்ட். அப்போது இதை நான் வந்து n = 2ன்னு வைக்கிறேன். இதை n = 1ன்னு வைக்கிறேன். இப்போ இந்த எனர்ஜி ஸ்டேட்லேருந்து இங்கே வருது அந்த எலக்ட்ரான். மேலேருந்து கீழே வருது. ஸோ இங்கே கீழே வருதுல்ல, அப்படி வரும்போது என்ன ஆகுனா, வேறு கலர் சூஸ் பண்ணுறேன். ரேடியேஷனை எமிட் பண்ணும். அந்த ரேடியேஷன் தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஃபோட்டான் சொல்லுவோம். அண்ட் அதோட அப்ளிகேஷன் தான் நம்ம எல்இடி எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பான்டேனியஸ் எமிஷன், இந்த ப்ராசஸ் பேர் இருக்குல்ல, இது வந்து என்னன்னா ஸ்பான்டேனியஸ் எமிஷன். அண்ட் இந்த ஸ்பான்டேனியஸ் எமிஷன் மூலியமாக தான் எனக்கு இது மாதிரி ஸ்பெக்ட்ரம் அப்சர்வ் ஆகுது. ஸ்பெக்ட்ரம் வந்து நம்மளால் பார்க்க முடியுதுன்றாங்க, அப்சர்வ் ஆகுது இல்லை. இந்த ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ப்ராசஸ் மூலியமாக தான் எனக்கு இது மாதிரி ஸ்பெக்ட்ரம் வந்து கிடைக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் கிட்டே போக போகிறோம். ஓகேவா? இது இவ்வளோ தூரம் நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணுன்றதுனால தான் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பற்றி இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி, ஓகே. இப்போது இந்த ஸ்பெக்ட்ரல் சீரிஸ்னால் ஒன்றும் இல்லை. இங்கே எனக்கு அப்டேன் ஆச்சுல, ஹைட்ரஜனே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இப்போ ஹைட்ரஜனில் எனக்கு இங்கே அப்டேன் ஆச்சு. இங்கே இது ஃபுல்லாக கீழே இருக்கிறது ஃபுல்லாக வேவ் லென்த். இதில் லாங்கர் வேவ் லென்த் எதுக்கு இருக்கும்? ரெட்டுக்கு இருக்கும். ஓகேவா? சம்திங் 680 கரெக்டாக. அப்போது இந்த 680லேருந்து உங்களுக்கு கலர் தெரியுதான் தெரியல. ஓகே. ஸோ இந்த 680லேருந்து இது வரையுமே எனக்கு வேறு எந்த ஒரு கலருமே அப்சர்வ் ஆகலை. கரெக்டாக. அப்போது இதை என்ன பண்ணுறாங்கன்னா ஹையர் வேவ் லென்த்லேருந்து லோயர் வேவ் லென்த் வரைக்கும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது இது மட்டும் இங்கே 480 வருதா? ஸோ இந்த 480லேருந்து 610 வரையும் ஒரு சீரீஸ்னும், இதுலேருந்து இது ஒரு சீரீஸ்னும், இதுலேருந்து இது ஒன்று அப்படின்ட்டு தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அது எப்படின்னா கீழே வருமா? ஓகே. இப்போது ஸோ இதில் பார்த்தா நல்லா தெளிவாக தெரியும். ஓகேவா? இப்போ இதில் பாருங்களேன், அதே ப்ராசஸ் தான். அதாவது இங்கே நம்ம பார்த்தோம்ல, அதே டயக்ராமுக்கு அதே ஸ்பெக்ட்ரம்க்கு இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சீரிஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து ஐ மீன் ரெட் வேவ் லென்த் எவ்வளோ தூரம் பார்த்தோம், 680 to 480 பார்த்தோம்ல, அதை தனியாக ஒரு சீரிஸாக பிரித்து பேட்ச்மேன் சீரிஸ்னும், அண்ட் இன்னொன்று 2 வயலட்டுக்கு நடுவில் பால்மர் சீரிஸ்னும், லேமன் சீரிஸ் வந்து கடைசியாக இருந்த ப்ளூ இல்லை, கடைசியாக தான் வயலட் இருந்ததில்ல, நடுவில் ப்ளூ இருந்தது. ஸோ விப்ஜிஆர் அந்த கணக்குப்படி தான். ஓகேவா? ஹையர் வேவ் லென்த்லேருந்து லோயர் லென்த் வரையும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. வேவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி சீரிஸை தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அப்படி தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு யார் அப்சர்வ் பண்ணார்னா இதை பால்மர் தான் இதை அப்சர்வ் பண்ணார். ஓகேவா? ஸோ அவர் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு காமனாக ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாரு. என்னன்னா 1/λ வேவ் லென்த் ஈக்குவல் டு 1/λ ஈக்குவல் டு ஆர் 1/n² மைனஸ் 1/m². அவ்வளோதான். இதுதான் ஃபார்முலா. விச் இஸ் ஈக்குவல் டு வேவ் நம்பர்னு சொல்லியிருப்பாங்க. வேவ் நம்பர் ஈக்குவல் ஐ மீன் 1/λ ஈக்குவல் டு வேவ் நம்பர் இப்படி வரும். ஸோ இந்த ஆர் இருக்குல்ல, ஆர்ன்றது ஆக்சுவலாக என்னன்னா ரெட்பெர்க் நம்பர். ஓகேவா? ரெட்பெர்க் நம்பர் RYD BERG ரெட்பெர்க் நம்பர். அண்ட் அதுக்கான வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 1.09 புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க, 737 into 10⁻7 மீட்டர் மைனஸ் 1. ஓகேவா? மீட்டர் இன்வெர்ஸ் ஆர். ஓகேவா? ஸோ அப்போது இந்த எம்னு சொல்கிறாங்களே அது என்னன்னு கேட்டிங்கன்னா, லைக் நான் இங்கே கூட ட்ரா பண்ணுறேன், ஏற்கனவே நம்ம ட்ரா பண்ணது தான், ஒன்றும் இல்லை. இப்போது நடுவில் இருக்கிறது நியூக்ளியஸ்ன்னு கன்சிடர் பண்ணால் இது வந்து ஆர்பிட்டு. இது என்னன்னு சொல்லுவோம்? வேறு கலர் சூஸ் பண்ணிப்பா. ஓகே, ப்ளூ கலர். ஸோ இது என்ன சொல்லுவோம்னா n = 1ன்னு சொல்லுவேன். இது n = 2. இது என்னென்னா n = 3. கரெக்டாக? இப்போது நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருப்போம்னா, இங்கேருந்து எக்ஸைட் ஆகி கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு எக்ஸைட் ஆகி போன அந்த எலக்ட்ரான் திரும்பி 10⁻⁻8 செகண்ட்ன்றதுக்குள்ளார ஸ்பான்டேனியஸ் எமிஷன் மூலிமா 10⁻⁻8 செகண்டுக்குள்ளார கீழே வந்துடும்னு பார்த்தோம். கரெக்டாக? அப்போது இதனால தான் எனக்கு வந்து என்ன அப்டேன் ஆகுதுன்னா, அது மாதிரி சீரிஸாக அப்டேன் ஆகுது. ஐ மீன் ஸ்பெக்ட்ரம் அப்டேன் ஆகுது. ஸோ இங்கேருந்து கீழே போகுதுல்ல, ஐ மீன் இது வந்து n = 1ன்னு இருக்கா? ஸோ இது என்னன்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு
லேமன் சீரிஸ்னு பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு ஆர்பிட் இருக்குல்ல கிரவுண்ட் ஸ்டேட் இதை மட்டும் என்ன கன்சிடர் பண்ணணும், மீதி இதுக்கப்புறம் வர எல்லா ஆர்பிட்டையும் எம்மாக கன்சிடர் பண்ணணும். ஸோ எம் கிரேட்டர் தென் என்னு நான் போடலாம். எப்படின்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆர்பிட் மட்டும் கன்சிடர் பண்ணால் செகண்ட் ஆர்பிட்லேருந்து தான் கீழே வரப்போகுது, அதுதான் நான் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் சொன்னேன். ஓகேவா? அண்ட் தேர்ட் ஆர்பிட்லேருந்து இப்படி கீழே வந்ததுன்னா ஸோ 3 2 எப்படி 1லேருந்து எப்படி கீழே வராது. அப்போது எப்பயுமே எனக்கு நான் இங்கே 1ன்னு போட்டால் கண்டிப்பாக 2லேருந்தும் 3லேருந்து தான் எனக்கு கிரவுண்ட் ஸ்டேட் நோக்கி ஆட்டம் வந்து வரும். கரெக்டாக ஸ்பான்டேனியஸ் எமிஷன் நடக்கும். ஸோ அப்போது எம் கிரேட்டர் தென் என்னு போடலாம். இது கண்டிஷனு. ஸோ இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எக்ஸாம்பிளுக்கு n = 1ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? n = 1ன்னு எடுத்து 1/λ = r அப்படியே இருக்கட்டும். n = 1 போட்டால் 1² போட்டால் 1 தான். மைனஸ் இங்கே m ஐ மீன் தேர்ட் எக்ஸைடட் ஸ்டேட்லேருந்து தானே கீழே வருதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ தேர்ட் எக்ஸைடட் ஸ்டேட்ன்றப்போ என்ன வரும்? 1/3² வருமா? கரெக்டாக? ஏன்னா m 3லேருந்து தான் நான் ஃபஸ்ட்டு வருதுன்னு இருக்கேன். அப்போ 3ன்னு போட்டுருவேன். அப்போ 1/λ = r 1 - 9 வரும். ஓகேவா? அண்ட் இது நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது சால்வ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இப்போ 9 - 1 போயிடுதான் என்ன ஆகிடும்? 8 ஆகிடுமா? ஸோ 8/9 வரும். ஸோ இது நமக்கு முக்கியம் இல்லை. இப்போது நான் n எந்த ரீஜன் எடுக்கிறேன்றது தான் முக்கியமே. இப்போ n = 1ன்னு எடுத்தால் நல்லா கவனிங்க, n = 1ன்னு எடுத்தால் அது நான் லேமன் சீரிஸ்ன்றேன். நான் என்ன இங்கே எதுவா இப்போது n = 1ன்னு எடுக்கிறேன். n m வேறு என்ன டிஃபர் ஆகும்? எந்த சீரிஸ் நேம் அவ்வளோதான். ஸோ அப்போது லைக் எல்லோ கலரே யூஸ் பண்ணல நம்ம. n = நான் 1ன்னு எடுக்கிறேன். அப்போது மீதி இருக்கிறது 2 3 4 5 6லேருந்து தான் எனக்கு கீழே வரும். கரெக்டாக? அப்போது 2 3 டாட்னு போயிட்டே இருக்கும். அதை நான் என்ன சொல்கிறேன்னா லேமன். ஓகேவா? n வந்து சைலண்ட், லேமன். ஓகேவா? சாரி, n அங்கே இல்லையா, நான் தான் n போட்டேன். ஸோ லேமன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு n = 2ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செகண்ட் ஆர்பிட்டை நான் சூஸ் பண்ணிட்டேன். அப்போது எனக்கு எப்படி ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து வராது, தேர்ட் ஆர்பிட், ஃபோர்த் ஆர்பிட், ஃபிஃப்த் ஆர்பிட்லேருந்து தான். ஏன்னா அதுதான் இந்த எனர்ஜி ஸ்டேட்டை ஃபஸ்ட் எக்ஸைடட் ஸ்டேட் எனர்ஜி கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்குது. ரைட்டா? 3 4 தான் ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்குது. வேர்டு ரொம்ப முக்கியம், ஹையர் எனர்ஜி ஸ்டேட். ஓகேவா? ஸோ அப்போது 2 பார்க்கும்போது எனக்கு 3 4 5லேருந்து தான் வரும். ஸோ நான் அந்த சீரிஸ் என்ன சொல்கிறேன்னா பால்மர் சீரிஸ் அண்ட் 3ன்னு பார்க்கும்போது எப்படி வரும்? 3ன்னு பார்க்கும்போது அகைன் 4 5 6ன்னு போகும். ஸோ அதை என்ன சொல்கிறேன்னா பார்ஷன் ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஆர்பிட்னு பார்க்கும்போது அகைன் 5 6லேருந்து தான் எனக்கு கீழே வரும். ஓகேவா? ஓகே. ஸோ 5 திரும்பி அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, அதுதான் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் சொல்லுவோம். ஸோ அதை நான் என்ன சொல்கிறேன்னா இது ஏன் தனித்தனி நேம்னா அவங்க கண்டுபிடிச்சாங்க, அதுக்காக தனித்தனி நேம் வச்சிட்டாங்க. ஓகேவா? ஒருத்தவங்க ஒவ்வொரு டைம் பீரியடில் கண்டுபிடிச்சதுனால. ஸோ இன்கேஸ் நான் 5ன்னு எடுக்கும்போது 6 7 8 அதை என்ன சொல்கிறேன்னா பிஃபண்ட். ஓகேவா? ஸோ இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ சரி, நீ இது மாதிரி அப்சர்வ் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே. இன்னும் உங்களுக்கு புரியலனா இப்போது வேறு டயக்ராம் எடுப்போமா? இங்கே போடுறேன். ஓகேவா? ஒன்றும் இல்லை, நம்ம இது போட்டு பண்ணதை உங்கள் புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்பிட் போட்டு பண்ணதை இது கிரவுண்ட் ஸ்டேட். நான் சொன்ன மாதிரி கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கா? ஸோ இது நான் வந்து எக்ஸைடட் ஸ்டேட்டு. இப்போது இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு மற்ற ஸ்டேட்டில் இருந்து n2 n3 இது மாதிரி அங்கேருந்து வந்ததை நான் லேமன் சீரிஸ்னு சொல்கிறேன். அண்டு செகண்ட் எக்ஸைடட் ஸ்டேட் தேர்ட்லேருந்து 2 வந்தது, அதுக்கு மேலேருந்து வரது பால்மர் சீரிஸ்னு சொல்கிறேன். அண்ட் அதுக்கு மேலேருந்து வந்தது பெஸ்ட்மென்ட் சீரிஸ்னு சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான், சிம்பிளான கான்செப்ட்டு. ஓகே. ஸோ இது 5 மார்க்கில் கேட்டால். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, நான் ஒவ்வொரு சீரிஸுமே எனக்கு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த்தில் தான் அப்சர்வ் பண்ணுறேன். ஓகேவா? ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த்தில் தான் நான் அப்சர்வ் பண்ணுறேன். ஸோ அப்போது அந்த சீரிஸ்னால் எனக்கு எங்கே வருதுன்னு தெரியணும்ல. ஸோ இங்கே லேமன் சீரிஸில் அப்ளை ஆகுது என்ன சொல்கிறாங்கன்னா அல்ட்ரா வயலட். ஒரு லேமன் சீரிஸ்னு சொன்னால் எனக்கு அந்த ரீஜன் எங்கே இருக்குன்னா அல்ட்ரா வயலட். அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே இருக்குல்ல, ஸோ இது வந்து என்னென்னா அல்ட்ரா வயலட் ரீஜன். ஸோ அப்போது நம்ம அந்த பிளானெட்டில் அங்கே அல்ட்ரா வயலட் வந்து இருக்குன்ற மாதிரி கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ லேமன் சீரிஸ்லன்னு பார்த்தா எனக்கு அல்ட்ரா வயலட் இருக்கும். அண்டு இதில் பார்த்தா பால்மர் சீரிஸில் பார்த்தா இது நமக்கு விசிபிள் ரீஜன். நம்ம டேரெக்டாக பார்க்குறோம்ல, இப்போ உங்களுக்கு கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர் தெரியுதுல. ஸோ அதுதான். அப்போது இது என்னது விசிபிள் ரீஜன், விசிபிள். இங்கே பார்த்தோன்னா இன்ஃப்ராரெட் தான் இது மூணுமே. பட் இன்ஃப்ராரெட்டை மூணாக பிரிப்பாங்க. எப்படின்னா மிட், நியர் அண்டு ஃபேர். ஓகேவா? நியர்னா கிட்ட, நியர், மிட் அண்டு ஃபேர். ஓகேவா? நியர் மிட் ஃபேர்னு பிரிப்பாங்க. பட் எக்ஸாம்பிள் இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலன்னா உங்களுக்கு இப்போ ஈஸியாக ஞாபகமாக தான் இருக்கும். ஸோ அது தனியாக ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு ஞாபகம் வரலனா LUB லப். ஓகேவா? லேமன் சீரிஸுக்கு அல்ட்ரா வயலட் வரும். அண்ட் பால்மர் சீரிஸ் பார்த்தோன்னா V வரும். ஐ மீன் விசிபிள் ரீஜன் நம்ம பார்க்குறது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலன்னா PI BI PI. ஓகேவா? நியர் மிட் ஃபேர். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இவ்வளோ தான் ஸ்பெக்ட்ரல் சீரிஸ். கொஞ்சம் பெருசு தான். வெறும் ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிருக்கும், ஆர் 10 மினிட்ஸ்லேயே. பட் இங்கே எப்படி எக்ஸைடட் ஸ்டேட்லேருந்து கீழே வருது, அதுதான் ஸ்பான்டேனியஸ் எமிஷன். உங்களுக்கு தெரியணும்ல, இந்த ப்ராசஸ் ரொம்பவே முக்கியம். ஓகேவா? இது ஐன்ஸ்டைன் தான் நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகேவா? ஓகே. ஸோ ஒன்ஸ் அகைன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையா, கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் நல்லா பிடிச்சது, பிடிக்கல, இந்த இடத்துல சரியாக சொல்ல, இந்த இடத்துல நீ குழப்பிட்டேன், தப்பாக சொல்லிட்டேன், என்னவோ எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.